பின்னாடி களிமா லா இலாஹ இல்ல 5 கடமைகள்ல களிமா சொல்லலாம், தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜக்காத் கொடுக்கலாம். ரமலானுடைய மாதத்துல ஹஜ் செய்யலாமா? செய்ய முடியாது இல்ல. ரமலானுடைய மாதத்தை தவிர்த்துட்டு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஷவ்வால் இதுல எதுலையுமே என்ன செய்ய முடியாது? ஹஜ் செய்ய முடியாது. மத்த அமல்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா துல்ஹஜ்ஜுடைய மாதத்துலதான் 5 கடமைகளையும் அழகா நிறைவேற்றலாம். களிமா சொல்வது, தொழுகை, நோன்பு வைக்கலாம், ஜக்காத் கொடுக்கறவங்க ஈஸியா கொடுத்துக்கிறலாம். அதே போல ஹஜ் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துலதான் செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவ்வளவு சிறப்பானது. எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒரே மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதுல முக்கியமான துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதுல 2 அமல் நம்ம முக்கியமான அமல் சொன்னேன் இல்லையா? ஒன்று என்னன்னா தக்பீர் சொல்வது. தக்பீர் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? தக்பீர்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹு அக்பர். சும்மா திக்ருதான், அல்லாஹு அக்பர். அதுல நம்ம பெருநாள்